ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய சிக்கன் சிந்தாமணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்யறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடானதும் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 6-7 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். நம்ம காரத்துக்கு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த காஞ்ச மிளகா மட்டும்தான். நான் அதனால் ஒரு 6 காஞ்ச மிளகாவை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கு நம்ம பட்டை, லவங்கம், இந்த மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சிம்பிளாக தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் ருசி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அர்ஜெண்ட்டாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் வாங்கி செய்யலாம். 20 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் சிக்கனையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல. வெறும் வெங்காயம், காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டுக்கலாம். வாசமாக நல்லாயிருக்கும். போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கவும் தேவையில்லை. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்து விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக சுருண்டு வெந்து வந்துடும். நமக்கு இந்த சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும். இந்த தண்ணியே போதும். இப்போ எனக்கு கொஞ்சமாக நான் தெளித்து மட்டும் நான் விட்டுக்கிறேன். கல்யாண வீட்டுங்களெல்லாம் இந்த மாதிரி தான் சிம்பிளாக செஞ்சுட்டு, இதோட பேர் சிக்கன் சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டேன். அங்கே எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டுட்டு அதே மாதிரி நான் செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு செய்யணுன்னா சிக்கனை வச்சு இந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா கலரி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.